என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ். அவர் உன்னைய பார்க்க, நீ அவரை பார்க்க, நாங்க எல்லாம் உங்களை பார்க்க ஒரே சோதனையா இருக்கு. எழுதி வெளியே போ. ஐயே முத்திட்டு இப்ப இருந்தாலும் என்னத்துக்கு லேடி ஹிட்லரை பார்க்க வந்திருக்குன்னு தெரியலையே. கனி ஏன் உன் ஆளு எதுக்கு லேடி ஹிட்லரை பார்க்க வந்திருக்கோ தெரியுமா? தெரியல. ஏன் கனிஷா, அப்ப நீ ஆதி உன் ஆளு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படிதானே? வாங்கி கட்டிக்கிட்டு பெயராத சொல்லிட்டேன். என்ன ஆதி? அத்தை, காலேஜ்ல வச்சு மேம் தானே கூப்பிடுவா, அத்தைன்னு கூப்பிட்டா என்னாச்சு? இங்க கொஞ்சம் தள்ளி வா அத்தை. ஏன் மண்ணே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, எதுனா பிரச்சனையா? ஏத்த நடந்தது என்னன்னு உனக்கே தெரியாதா? என்ன நடந்து? கனி தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? மேத்ஸ் ஏதாவது ஆன்சர் வராம இருக்கா, சால்வ் பண்ணி தரணுமா? சேச்சா படிப்பு சம்பந்தமா எனக்கு டவுட்டே வராது. அதானே பார்த்தேன். எப்படியாவது உன் ஆளுக்கு உன் கண்ணை வச்சே சிக்னல் கொடுத்துரு. சிக்னலா? டைம் என்னாச்சுன்னு சொன்னா 12 o'clock. என்னமோ பெல் அடிக்கிறது 20 minutes தான் இருக்கு. இந்த ஆதி மட்டும் 20 நிமிஷமா கிளாஸுக்குள்ளாடி நின்னுட்டாருன்னா லேடி ஹிட்லர் கிளாஸ் எடுக்க முடியாம போயிடும். 20 minutes எப்படியாவது கதை விட்டுட்டே நிக்க சொல்லுடி. நல்ல கிளாஸ் எடுக்காத புறவியா, உனக்கு மட்டும் சிறையா இருக்கு. வீட்ல இதே வாய்ஸ், காலேஜுக்கு வந்தாலும் இதே வாய்ஸ், கேட்க கேட்க சிறையா இருக்குல்ல. அதுவும் இது தாய் மாதிரியே நடந்துக்கும், இல்ல கிளாஸ்ல மட்டும் மேம் மாதிரியே நடந்துக்குது. பக்க லேடி ஹிட்லர். ஏன் இப்ப உங்களுக்கு கத்தாதடி? ஒரு ஆளு கிளாஸுக்குள்ளாடி வராண்டா, வளவளான்னு பேசிக்கிட்டே இருக்காது. அந்த நேரத்துல தெரியாத பாடத்தை ஏதாவது எடுத்து படிக்கலாமா? ஏதாவது டவுட் இருக்கு ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாமா? ஒரு சத்த வேலையை கேட்க கூடாது. அனு போர்ட்ல போய் எக்ஸர்சைஸ் 4.5ல ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணு. போய்ட்டா? லேடி ஹிட்லர் எப்படி வந்து உள்ளல? வாய் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டியா? போர்ட்ல போய் சால்வ் பண்ண சொன்னாவெல்லாம் ப்ராப்ளம் பண்ணலையா? அது கிடக்கு, வேலை வெட்டி இல்லாம அது என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு கிடக்கும். உன் ஆளு உன்னைய பார்த்த வாக்குல தான் நிக்காரு. லைட்டா சிக்னல் மட்டும் கொடுத்துரு, இல்லனா இந்த லேடி ஹிட்லரை வெளியே எங்கேயாவது கூட்டு போய் பேசிட்டு வர சொல்லு. ஆமா பத்தியா, நீ அதை செய்ய மாட்டியே. செஞ்சாதான் ஆதி வெளியே போயிருவாருலாம். பிறகு உனக்கு சைட் அடிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. வாங்கி கட்டிட்டு போயிடாதானும் சொல்லிட்டேன். நானே கடுப்புல இருக்கேன். என்ன கடுப்புல இருக்கா? ஆதிக்கணிக்கிட்ட உன்னைய சாரியில பாக்கணும் போல இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. எந்த ஃபங்க்ஷனும் இல்லாம சாரி கட்டிட்டு வந்தா எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவாவேல. அதான் மேடம் தாவணி போட்டு வந்திருக்காவேல. காலையில வந்த நேரத்துல இருந்தே கேண்டீன் போமா, அங்க போமா, இங்க போமான்னு கேட்டுட்டே இருக்கான். நான் தான் கிளாஸ்ல உட்கார வச்சிருக்கேன். ஏன் அவளுக்கு எப்படியாவது அவைய ஆள் அவளை பாத்துறணும் விடுவோமா நாங்க? அதான் அவர் பாத்துட்டாரலாம். இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா. கிளாஸுக்கு வந்திருக்காரு, ஆனா அவளை கண்டுக்கலாம். அதான் தூக்கி வச்சிட்டு இருக்கா. ஓ அதுவா கதை? கண்ணு தெரியாதுல்ல இனிமே. எனக்கு கனியை பிடிச்சிருக்கு அத்தை. உனக்கு கனியை பிடிச்சிருக்குன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவளுக்கு இப்பதானே 18 வயசு ஆச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா. என்னமோ 3 வருஷம் இருக்கலாம். இப்படி கல்யாண ஆசை வந்துட்டான். உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு? சொன்னா நல்ல மன தெரியும். அத்தை, ரேணு மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்கா காலேஜ்ல. ஏதாவது கனவு கண்டுகிட்டு உளராத, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியா? ஆமா, உன்னைய வச்சுதான் பிரச்சனையே போச்சு. நம்ம வீட்டுல உள்ளவையெல்லாம் பிரச்சனை பண்ணதுனால தான் அந்த பிள்ளையை டெர்மினேட் பண்ணாவ. மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி அட்மிஷன் கொடுப்பாவ? அத்தை, ரேணுக்கு எம்இ ஸ்டார்ட் பண்ண டைம்லயே இங்க தான் அட்மிஷன் போட வந்திருக்காவ. அப்படியா? இது எல்லாமே விக்கிக்கு தெரியும். விக்கிக்கு எப்படி தெரியும்? விக்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டிருக்காவ, மறுபடியும் அட்மிஷனுக்கு வந்திருக்காவ, நாங்க அட்மிஷன் கொடுக்கலாமா அப்படின்னு. அவன் தான் சொல்லியிருக்கான், நாங்க ஆதிக்கு எம்இலயும் இதே காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருக்கோம், நீங்க அந்த பொண்ணுக்கு அட்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க ஆதியை வேற காலேஜ்ல சேர்க்கன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி அட்மிஷன் கொடுப்பாவ? ஏதோ ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷனா, விக்கியாலேயே எதுவும் சொல்ல முடியாத சிச்சுவேஷனா. நான் நினைக்கிறேன் விக்கி கூட அந்த ஆளை தெரிஞ்சிருக்கலாம். இவனே சொல்லியிருக்கான், என் தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னவும் பண்ணுங்க அப்படின்னு. அவனே உன் மேல நம்பிக்கையா சொல்லியிருக்கான்ல. புறவு நீ என்னத்துக்கு பயந்துட்டு இருக்கா? யாரு வந்தா என்ன வராட்டா என்ன? இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை உன் பக்கம் எல்லாம் வராது. நீ படிக்க வேலையை மட்டும் பாரு. சும்மா தேவையில்லாம கனியெல்லாம் தொந்தரவு பண்ணாத. கஷ்டப்படிய குடும்பத்துல உள்ள பிள்ளை ஆதி கஷ்டப்பட்டு படிச்சுதான் இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கான். இனிமேலும் அவளுக்கு படிப்பு மட்டும்தான் உண்டு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா 1000 காலேஜ்ல நம்மளால சேர்க்க முடியும். ஆனா அந்த பிள்ளை அப்படி இல்ல ஆதி. எதனா பிரச்சனைனா படிப்பே கெட்டு போயிடும். எல்லாம் எனக்கு தெரியும். புறவு என்ன, படிச்சு முடி, வேலைக்கு போ. நீ 2 வருஷம் வேலை பார்க்கும் போது அவ காலேஜ் முடிச்சிருவா. எந்த நம்பிக்கையில நீ ரேணு இனிமே என் பக்கம் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்க? இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு பிறவெல்லாம் உன் பக்கம் வரமாட்டா. அத்தை, அவ ஏற்கனவே எனக்கு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கா. பார்த்தாலாம் நீ? ஆமா, கனி கூடலாம் நான் நல்லா பேசிட்டு இருக்கேன்ல, அது இங்கேருந்து எவ்வளவு ஒருத்தி அவளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா. அதை வச்சுக்கிட்டு தான் மறுபடியும் கோவத்துல இங்க ஜாயின் பண்ணிருக்கா. உள்ளதான்
நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காளா? ஆமா, இன்டைரக்டா என்ன மிரட்டிட்டு போறாளாம். அதான் ஒரே பயமா இருக்கு. பயமா இருக்கா? அதுவும் அவளை பார்த்து. முதல் தடவை எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணா, யாராவது என்ன நம்பினாங்களா? இப்ப கனி இருக்காள்ல அத்தை, அவ ஏதாவது என்ன பத்தி தப்பு தப்பா பேசி கனி அதை நம்பிட்டாள்னா இப்ப பேசிட்டு இருக்கத கூட பேச மாட்டாள்ல. இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? ரேணுலாம் ஒரு விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவளால டைரக்டா எதுவுமே பண்ண முடியாது. மறுபடியும் டிசி கிழிஞ்சிரும்ல. நான் இப்ப வந்ததே கனியை பார்த்து 5 நிமிஷம் பேசிட்டு போலான் தான். அது எது பண்ணாலும் கணிக்க படிப்பு மட்டும்தான் முக்கியம். அவ படிப்பு மட்டும்தான் அவளுக்கு உண்டு. அதனால அந்த படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கா. சரிதா. எதுக்கு நம்ம கிளாஸுக்கு அடிக்கடி வரவன் தெரியுமா? தெரியாது. ஏன்? இல்ல அண்ணா, நம்ம ஜெயா மாமா சொந்தக்காரவியலாம் தெரியுமா? தெரியாதே. ஆனா கனியை பாக்கிறதுக்கு தான் அடிக்கடி வராரு போல இருக்கு. கனியை பாக்குறதுக்கால? ஆமா, கனியை எதுக்கு பாக்குறதுக்கு தானே வரணும்? போய் கேட்டுட்டு வா. ஒருவேளை அதுவா இருக்குமோ? நீ வேற கனிக்காண்டி அந்த காலேஜ் விட்டுட்டுல இங்க வந்திருக்க. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த குட்டியை கரெக்ட் பண்ணியதுக்கு சும்மா இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெளியே வா. கேண்டீன் கூட்டிட்டு போவீங்களா? நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தந்தீங்கன்னா வரேன். கனி, உன்னையே தான் கூப்பிட்டேன், வெளியே வான்னு. நானா? ஆமா, 5 மினிட்ஸ்ல கிளாஸுக்கு வந்துடலாம். ஏனு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொன்னேல, சால்வ் பண்ணியா? மேம், எங்க வீட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதையே என்னால சால்வ் பண்ண முடியல. வான்னு சொன்னேன். மேம், எதுக்கு? ஐயோ, ஒன்னும் சொல்ல மாட்டாவ, வாணி. ஆதி, அவதான் வரல இல்ல. வேணா என்ன கூட்டு போறீங்களா? ரொம்ப எல்லாம் வாங்கி கேட்க மாட்டேன். திங்கறதுலயே குறியாயிரு. எழுபல படிப்புல காட்டிடாத. கனி, போயிட்டு வா. எதுக்கு? எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா? இல்ல, 5 மினிட்ஸ்ல பிரேக் வருதுல, பிரேக்குக்கு போற வரனே. வான்னு சொன்னா வா. அனு, எதுக்கு கூப்பிடியாரு? தாவணி போட்டு வந்திருக்கல, அப்படியே உளுந்துட்டாரு. அதான். எங்க விழுந்தாரு? காதல்ல விழுந்திருப்பாரு. இப்ப வெளியே கூப்பிட்டு அப்படியே ஒண்ணு இழுத்துட்டு ஓடி போனாலும் போயிருவாரு. வாய் இருக்கு கண்டியா, வாய் தான் உனக்கு வில்லி. உன்னை யாரு முத தாவணி போட்டு வர சொன்னது? கனி, வெளியே போறது நாயாச்சுலாம். மெல்ல உன் ஆளுகிட்ட சொல்லி கேண்டீன்ல இருந்து சமோசா, வடை, அப்புறம் கட்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. நான் இன்னதுக்கு அப்புறம் கூப்பிடியாரு. நானே அந்த டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடானா கட்லெட்னு உளறிட்டு இருக்க. இங்க பாரு, லஞ்ச் பிரேக்குக்கு போறவன் இந்த லேடி கிட்ட தான் கிளாஸ் எடுக்க வருது. சும்மாவே தூக்கம் வரான். இதுல போர்ட்ல வேற கண்ணா பின்ன எழுதி போட்டுட்டு இருக்கான். அந்த நேரம் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இல்ல. கனி, இந்த வாரேன். ஏன் நான் கூப்பிட்டா வர மாட்டியா? அப்ப லூசா நீங்க? ஆமா, நான் முன்னாடி அவசரமா பேசணும்னு கூட்டு வரீங்க. கிளாஸ்ல வச்சு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு இருந்திருக்கலாம்ல. என்னால வர முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம்ல. எதுக்கு கூப்பிட்டீங்க? ஐ லவ் யூ. ஆதி, என்னாச்சு? எதுக்கு திடீர்னு உளறிட்டு இருக்கீங்க? ஏன், இது உனக்கு தெரியாதா? முன்னமே தெரியும்ல. என்ன, நான் தான் ஓப்பனா சொன்னது கிடையாது. உன் படிப்பு முக்கியம்ல. இப்பவும் நான் படிச்சுட்டு தானே இருக்கேன். படிக்க வயசுல இதெல்லாம் தேவையா இப்ப? இரு, நான் பேசினதுக்கு அப்புறம் நீ பேசு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு உனக்கும் தெரியும். சேம், உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். கஷ்டப்பட்டு ஸ்கூல் படிச்சு நல்ல மார்க் வாங்கி காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்க. என்னால உன் படிப்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் என் மனசுல இருந்தது. இதுவரைக்கும் நான் சொல்லல. இப்ப மட்டும்? இப்ப நான் சொல்லாட்டா? சொல்லக்கூடிய கட்டாயத்துல இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆதி. நீ எதுவும் பேச வேண்டாம். நான் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுன்னு சொல்லிட்டேன்ல. ரேணு ஞாபகம் இருக்கா? ஜெயமா அன்னைக்கு சொன்னாங்கல்ல, உங்க கூடல படிச்சாங்க ஒரு அக்கா, தெரியும். அவ மறுபடியும் நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டா. அப்படியா? அந்த அக்கா ஒருக்க எனக்கு பார்க்கணுமே. ஏனோ? ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காவேல. ஒரு பொண்ணு ஒரு பையனை இவ்வளவு சுத்தி வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணை நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்கல்ல. அதான் அந்த அக்கா எப்படி இருப்பாவன்னு பார்க்கணும். பார்த்துட்டு இனிமே உங்களை கரெக்ட் பண்றதுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுக்கலாம்ல. சீரியஸா பேசு கனி. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு சீரியஸா ஒரு மனுஷன் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு சீரியஸா பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா எனக்கு இரு நான் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் நான் பேசுறது கேட்கவே மாட்டீங்களா? என்ன சொல்லிட போற? எனக்கு என் குடும்பம் தான் பெருசு, என் படிப்பு தான் முக்கியம். இதானே? நீங்க ரேணுக்காக்கு பயந்து தானே இப்ப வந்து என்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பயந்து போயெல்லாம் இல்ல. ஒரு தடவை நான் நல்ல கேவல்பட்டுட்டேன், அதுவும் இதே காலேஜ்ல. என்னதான் அவ வாயாலே அவ உண்மையை சொன்னாலும் கண்டிப்பா 100 பேர்ல 2 பேர் அவ சொன்ன பொய்யே தான் உண்மையை நம்பி இருப்பாவ. எனக்கே வந்து வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கா. பேசுனாங்களா? கனிட்ட நம்ம பேசுறதுனாலதான் ரேணு இந்த காலேஜுக்கு வந்திருக்கா. இதை இப்ப சொன்னா கனி வேற பயந்துருவாளே. ஆமா, மறுபடியும் எனக்காக தான் இந்த காலேஜுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போனான். ஓ, அந்த அக்காளுக்கு பயந்து தான் இப்ப அரக்கு பறக்க என்ன கூப்பிட்டு வச்சு பேசுறீங்களா? யாருக்கு பயம்? நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே அவ லைஃப காலி பண்ணிருக்கலாம். இவ்வளவு நாளா பொறுமையா இருந்துட்டு என் திரும்ப இப்ப வந்து பேசிட்டு இருக்கேன். அவ என்னைய பத்தி எதையாவது கிளப்பி விட்டு நீ அதே நம்பி என்கிட்ட பேசாம இருந்துருவ பத்தியா? அதுக்காக தான். ஆதி, நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. எதை நம்பணும் எதை நம்ப கூடாது எல்லாம் எனக்கு தெரியும். எல்லா காலமும் எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஏத்த மாதிரி இருக்காது கனி. இந்த ஐ லவ் யூ உனக்கு தான். ஆனா இப்ப ஒன்றது எனக்கு பதில் வேண்டாம். எஸ் நோ எதுவுமே எனக்கு தேவையில்லை.
எப்போ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கலாம் அதே மாதிரி பேசிட்டு இருந்தா போதும். எந்த பதிலுமே வேண்டாமா? எதுவுமே வேண்டாம். என் காதலுக்கு ஏதாவது பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டியனா நீ நல்லா படிச்சா மட்டும் எனக்கு போதும். லவ் பண்ணா எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல சொல்லுவாங்க. நீங்க என்னடா படிச்சா போதும்னு சொல்றீங்க? நீ அடிக்கடி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கல. நான் எல்லாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பெருசு இல்ல, காலேஜ் டாப்பர் ஆனதும் பெருசு இல்ல. ஏன்னா நான் கேட்காமலே எல்லா வசதியும் எனக்கு கிடைக்குது. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் டாப்பர் ஆகுறது பெரிய விஷயம் இல்ல கனி. ஆனா ஒரு தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினது எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டுமா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் A கிரேடு, எல்லா லேபுக்கும் S கிரேட் தான். பிராக்டிக்கலா பண்றது பெருசு இல்ல, வைவா அட்டன் பண்றது பெருசு தானே. இப்போதைக்கு உங்க அம்மா உன்ட்ட சொன்னாங்கல்ல நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அப்படியே இரு, எனக்கு எந்த பதிலும் நீ சொல்லவும் வேண்டாம், என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கவும் செய்யாத. கண்டிப்பா நான் எம்இ முடிச்சதான் இதே காலேஜ்ல தான் ஒர்க் பண்ணுவேன். நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து உங்க வீட்டுல பேசுறேன். அதுக்கப்புறம் நீ என்னைய பத்தி யோசிச்சா போதும். அப்புறம் இவ்வளவு அவசரமா எதுக்கு என்கிட்ட இதை சொல்றீங்க? ரேணுனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீ மட்டும் என்ன நம்பினா போதும் கனி. எதுக்கு உங்களை பார்த்து இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? நம்ம மேலதான் தப்பு இல்லல, பிறகு எதுக்கு பயணம்? இப்ப நீ அனு கிட்ட போய் ஆதி என் கைய பிடிச்சு ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவியா? கையோடு ப்ரப்போஸ் பண்ணல அத போய் சொல்லுவியா? ஆனா ரேணு என்ன வேணாலும் பண்ணுவா. அத்த சொன்னாவேலாம் மேடம் எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கி விட்டாவேன்னு. நீ என்ன நம்பினா மட்டும் போதும் கனி. யாரு 1000 சொன்னாலும் என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. ஆதி காலேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வீட்டுல வந்து பேசுவேன்னு சொல்லிருக்காருலாம். நம்ம என்ன பதில் சொல்லணும்னு கூட யோசிக்காத. அந்த டைம்ல உனக்கு என்ன தோணுதோ அதை அப்ப பாத்துக்கலாம். என்ன புரியுதா? அப்புறம் இத பத்தி நான் எப்பவுமே இனிமே பேச மாட்டேன். இத பத்தி எதுவுமே யோசிக்காம ஃப்ரீயா கிளாஸ்ல போய் உட்காரு சரியா? என்ன கோவமா? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டானேன்னு கோவம் இல்லையா? இல்ல, யாருக்கு யார் மேல வேணாலும் விருப்பம் இருக்கலாம். டார்ச்சர் பண்ணாதானே கோவம் வரும். நீங்க எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம் தானே சொன்னீங்க. தாவணி பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்காரு. அப்படி என்ன பேசிட்டு இருப்பான் அவளு கூட? அவன்கிட்ட பேச முடியுமா முதல்ல? அவிய டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சண்டை. இதுல அவள்கிட்ட என்ன பேசியன்னு கேட்ட போதாதான்? அந்த பொண்ணுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? எப்ப பார்த்தாலும் அவளு கூட மட்டும் பேசிட்டு இருக்கான். அவள வேற எந்த பையனு கூட பேசுறது கிடையாது. ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்க முடியுமா? அதுலயும் இவ பொண்ணு வேற விடுவானா? மனசு வச்சா இத்தனை செகண்டுக்குள்ளாடி வலிக்கு கொண்டு வந்துடலாம்ல. அவன் கூடாலே பேசிட்டு இருக்கா, இதுல நம்ம கூட எல்லாம் பேச மாட்டாளா? வேண்டாம் விளையாடாத. சும்மா இரு, எதுவும் சொல்லாத, கொன்றுமா வந்து. இப்படி ஒரு பொண்ணு என்ன ஸ்ட்ரக்சர் பாரு. ஏன் அவன் மட்டும் தான் கரெக்ட் பண்ணுவானா? உன் தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா? எதுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கானுங்க? கனி ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணு. கிளாஸுக்கு போறியா? ஓ, இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா ரெண்டு பேருக்கும்? வேண்டாம், யார்கிட்ட வேண்டாலும் விளையாடு, ஆதிக்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். காலேஜ் அவன் கண்ட்ரோல்ல இருக்கதான் நினைப்பு. என்ன பாத்துட்டே இருக்க? கிளாஸ்ல இருந்து நீங்க தானே கூட்டு வந்தீங்க, நீங்களே கொண்டு விடுங்க. நானா? ஆமா, கூட்டு வர தெரிஞ்சுல, கொண்டு விடுறதுக்கு தெரியணும். ஏன் கனி உங்க தங்கச்சியை பார்த்து உனக்கு ரொம்ப பயமா? பயம் எல்லாம் இல்ல, செல்ல பிள்ளைதாவா. ஆனா இங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமா சண்டை நடக்குமா? மாறி மாறி பழி வாங்கியதான் நினைச்சுக்கிட்டு அவ ஏதாவது சின்ன தப்பு செஞ்சாலும் போதும், நான் 1க்கு 4 போய் சொல்லி கொடுப்பேன். அதே மாதிரி நான் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சாலும் அவ அப்படி போய் சொல்லி கொடுப்பா. ஓ, அதான் நான் போன் பண்ணும் போதெல்லாம் அப்படி பயப்படுறியோ? எல்லாரும் ஃபேஸ பார்த்து பேச மாட்டாவ, நாம தான் இடம் தெரிஞ்சு கவனமா நிக்கணும். புரியுதா? சரி, கிளாஸுக்கு போ, ஈவினிங் பாப்போம். இவ்வளவு அழகா யாராலையும் காதல சொல்ல முடியாது. ஆனா அது எங்க வீட்டுல நான் மட்டும் இல்லையே, என் தங்கச்சியும் இருக்கால. எங்க அம்மா சொன்ன மாதிரி என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஆயிட்டுனா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது என் தங்கச்சி வாழ்க்கை தானே. என் சிச்சுவேஷன் நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்க சிச்சுவேஷனே என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன ரொம்ப எல்லாம் பதட்டப்படாத. 2 கேள்விதான் கேட்பேன், அதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லிரு. என்ன கேள்வி? நீ என்ன ப்ரொஃபஸரா? கொஸ்டின் நம்பர் 1, எதுக்காக விசில் அடிச்ச? நம்பர் 2, எதுக்காக பாட்டு பாடின?
பாட்டு பாடுறது ஏன் உரிமை? ஓகே, பாட்டு பாடுறது உன் உரிமை. காலேஜ் கேம்பஸ்குள்ளாடி விசில் அடிக்க கூடாதுல்ல? நீ என்ன எனக்கு சார் மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஒரு பொண்ணு அழகா நின்னா பாக்கதான் செய்வாவ, பாட்டு பாடுவாவ, விசில் அடிப்பாவ. ஏன் நீ என்ன ஒரு 1/4 மணி நேரமா அவ கூட நின்னு பேசிட்டு இருக்க? அதுவும் கிளாஸ் டைம் முடியறதுக்கு முன்னாடியே 2 பேரும் பேச ஆரம்பிச்சாச்சு. நான் பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சொன்னா கேட்டியா? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி நான் பாட்டு பாடியதே நீ வந்து கேட்டிருக்க கூடாதுல்ல? மச்சான், பாட்டு பாடுறது உன் உரிமை, விசில் அடிக்க கூடாதுல்ல? அதுவும் நம்ம காலேஜ் படிக்க பொண்ணு, கண்ணு தப்பா போயிருக்க கூடாதுல்ல? கிளாஸ் டைம்ல நீ அவ கூட என்ன பேசிட்டு இருக்க நான் வந்து கேட்டனா? நீ மட்டும் என்கிட்ட கேள்வி கேட்க? காலேஜ் கேம்பஸ்குள்ளாடி இனிமே விசில் அடிக்கிறது தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்க வேலையை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கா, யாரு எவன் என்ன ஏதுன்னு எல்லாம் பார்க்க மாட்டேன். என்ன ஆதித்யா, கோவம் எல்லாம் பெருசா வருதே? காலேஜ் கேம்பஸ்ல வச்சுக்க கூடாதுன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? ட்ரை பண்ணி தான் பாறேன். அது இதுன்னெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஃபியூச்சரா இல்லாம பண்ணிடுவேன். சைலண்டா சொல்றேன்னு யோசிக்கிறியா? நீங்க சைலண்டா சொன்னதுனால நானும் சைலண்டா மிரட்டுறேன். வட்டா? முறைச்சு வேஸ்ட். அவன்கிட்ட வச்சுக்காதேன்னு அப்பவே சொன்னா. ஸ்போர்ட்ஸ்ல வேணா அவன்கிட்ட தோத்து போயிருக்கலாம், ஆனா பொண்ணு விஷயத்துல நான் தோக்கவே மாட்டேன். இங்க பாரு, கிறுக்கன மாதிரி யோசிச்சு பழி வாங்குறதுக்கு ஏதாவது பண்ணிடாத. ரேணுவாவது பொண்ணுங்கிறதுனால விட்டு வச்சான். பேக்ரவுண்ட் தெரியல, பாத்துக்கா. என்ன பேக்ரவுண்டா வேணா இருந்துட்டு போட்டு பாத்துக்கிறேன். ஒரு நாள் தனியா மாட்டாமலா போவா? இந்த பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அவங்க கிட்ட அததான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். உங்க உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க டாக்டரை பாக்கிறதுக்கு அவசியமே இல்ல, வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்க மாட்டேங்க. அவ வினித் டாக்டர் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஸ்கேன் எல்லாம் எடுக்க வச்சிருக்காவ. சரி கூப்பிடுங்க. பிரச்சனையே இல்லாம யாரும் ஹாஸ்பிட்டல்ல தேடி வந்திருக்கா? டாக்டர் வந்துட்டாங்க. உங்க நேம்? அஞ்சு. உட்காருங்க. உங்க ரிப்போர்ட் தான் பார்த்துட்டே இருக்கேன். சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்ல. கூட யார் வந்திருக்காங்க? ஹாய். ஹாயா? உட்காரெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஏமா அதான் அப்பவே சொல்லிட்டார்ல உட்காருங்கன்னு. என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான். நல்லா தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் தேடி வரணும்? டாக்டரை பார்த்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் தோணுச்சு. இவன் என்ன லூசா? கவிதா, என்னம்மா எத்தனை பேஷண்ட் நிக்காவன்னு சொன்னீங்க? 2 பேர் வெயிட் பண்றாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்துட்டு வாங்க. இப்பதான் போயிட்டு வரேன். பரவாயில்ல, ஒரு தடவை கூட போயிட்டு வாங்க. ஆ. தனியா பேசணும் தானே அந்த பொண்ணை துரத்துனீங்க? சஞ்சய் தேடி வந்தீங்களா? ஐயே, உடம்பு சரியில்லைன்னா வந்தேன். நைட்டு ஃபுல்லா ஒரே காய்ச்சல். பார்த்தா காய்ச்சல் மாதிரி தெரியலையே. செக் பண்ணாம தெரியுமா? சிஸ்டர் செக் பண்ணி தான் என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காவ. ஒருவேளை அவங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம்ல. சும்மா ஃபேஷனுக்கு தானே இந்த ஸ்டெதஸ்கோப்பை கழுத்துல மாட்டிருக்கீங்க. ஹலோ, படிச்சு வாங்குனது. ஆனா ஃபீவர்னு வந்தா ஃபீவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹார்ட் பீட் கூட இழுத்து இழுத்து தான் துடிச்சிட்டு இருக்கு, ஒழுங்காவே துடிக்க மாட்டேங்குது. வேணா செக் பண்ணி பாருங்களா? மூச்சு கொஞ்சம் இழுத்து விடுங்க. கேக்குதா? என்னது கேக்குதா? உள்ளாடி வினித் வினித்னு சொல்லுதா? சத்தமே கேட்கலையே. இதேமே இல்லாத மாதிரி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு மனசுலயே இருக்கு டாக்டர், அதான் ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்கல. யாருக்கு? எனக்கா? வேற ஒரு பிள்ளை தானா வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கு பிறகு கூட 3 நாள் ஆயாச்சு, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே. உனக்கு பதில் சஞ்சய் சொல்லுவான். அதை கேட்கறதுக்கு அங்கேயும் இங்க வந்திருக்க. பத்தாததுக்கு பல செலவை வேற இழுத்து வச்சிருக்கீங்க போல, ஸ்கேன் அது இதுன்னு. தோர மெசேஜ் பண்ணா கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாம். என்மே பேஷண்ட் வேஷத்துல தான் வந்தாகணும், என்ன பண்ண? மெசேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி படிச்சு ரிப்ளை பண்றதுக்கு நான் என்ன காலேஜ் பையனா? எதுக்காக இப்ப இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க? மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை. மனசும் உடம்பும் சரியில்லாட்ட டாக்டரை பார்க்க வந்துதானே ஆகணும். இருக்காதுல இனிமே. உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட விருந்துக்கு வரவே இல்ல, அங்க போகாம இங்க வந்ததன் நோக்கம்? அப்படி பார்த்தா உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் விருந்துக்கு கிளம்பிட்டு இருக்காவ. அங்க வேலை பார்க்காம இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னமா பண்றது, அவனும் இல்லையா? எல்லாத்தையும் கவனிச்சுதானே ஆகணும். உங்க ஸ்டெதஸ்கோப் நல்லா வேலை பார்த்துதா? அதெல்லாம் நல்லா தான் வேலை பார்க்கும். அப்பனா என்ன சொல்லுச்சு? வினித்னு சொல்லுச்சா? யாருக்கு ஃபோன் பண்றீங்க? ஹலோ மச்சான், உன் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் வந்திருக்காவ. ஓ, டாக்டர் சஞ்சயா? இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுவோமா என்ன? யார் மச்சான்? அஞ்சுவா வந்திருக்கான். ஆமாடே, உன் ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபீவரா, ஆனா காய்ச்சலுக்கான அடையாளமே இல்ல பாத்துக்கா. அழகா இருக்கனா? ஹலோ, எவ்வளவு அழகா இருக்கேன். அப்பனா உன்னை பார்க்க தான் வந்திருப்பாங்க. இங்க வந்து கதையெல்லாம் அளந்து விட்டுருக்காவ. கையிடுங்க சொல்லிட்டேன். மனதோடு சேர்த்து வைத்த
டாக்டர் சஞ்சய் கேக்குதா? ஆ சொல்லுங்க அஞ்சு. அஞ்சு, ம். உங்க ஒய்ஃப்ட்ட அப்புறமா ரொமான்ஸ் பண்றீங்களா? கொஞ்சம் போல என் கதையை கேக்குறீங்களா? ஆ அஞ்சு சொல்லுங்க. இங்க ஒரு சின்ன வேலையா இருந்தேன். உங்க வேலை இங்க வரைக்கும் எங்களுக்கு கேக்குது. உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் பக்கம் எல்லாம் போயிருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். பொறவு எதுக்குடி ஹாஸ்பிட்டல் போயிருக்க? அவ பேசியது ஹெட்போனையும் தாண்டி எனக்கே கேக்குதுல. மேடம் பக்கத்துல தான் நிக்கிறீங்க போல. அதான் நாங்க பேசியது கேட்கவே இல்ல. ஏஞ்சு வேலை பார்க்கவனா வேலை பார்க்க விடாமல போயிருக்கீங்க? இல்லடே, உங்க ஃப்ரெண்ட நான் தொந்தரவு எல்லாம் பண்ணல. விருந்துக்கு போறீங்களா? சோ கண்டிப்பா வந்துருங்கன்னு சாரா போன் பண்ணி கூப்பிட்டா. பிரியா வீட்டுக்கு தான் போலான்னு இருக்கேன். இந்த வழியா தானே வந்தேன். நான் வேற ஸ்கூட்டில தனியா வந்தனா, என் ஸ்கூட்டியும் சேர்த்து தள்ளிட்டு வரலான்னு பார்த்தேன். அதெல்லாம் எங்க கிட்ட பைக் இருக்கு. யாரும் தள்ளிட்டு எல்லாம் போ தேவையில்லை. உங்களை லவ் பண்ண நேரத்துல 4 நாய்க்குட்டி எடுத்து வளர்த்துருக்கலாம். செய்ய வேண்டியதுதானே. இந்த அடுத்து அதுதான் பண்ணணும். சரி சஞ்சய், நான் வைக்கேன். நேரம் அங்கதான் வர போறோம். அங்க வந்ததுக்கு பிறகு பாக்கலாம். நீ பக்கத்துல நிக்கன்னு தெரியுதுல, அதுக்கு பிறகு என்ன உடனே உன் ஃப்ரெண்டுக்கு போனை வைக்க வேண்டியதானே. இது நல்லா இருக்கே. என்ன மேடம் ஒரு மாதிரி வந்து நிக்கீங்க? சஞ்சய், நீங்க ஏன் வேஷ்டி கட்டாம பேண்ட் போட்டீங்க? ஏம்மா பேண்ட் ஷர்ட்டை விட வேஷ்டி தான் பிடிக்குமா? நான் சாரி கட்டியிருக்கேன்ல, அப்ப நீங்க வேஷ்டி போட்டீங்கன்னா லுக்கா இருக்கும்ல. தொடர்ந்து எத்தனை நாள் வேஷ்டியில சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு பூ வைக்க வந்தமா அப்போ, அதுக்கு பிறகு அஞ்சுக்கு பூ வைக்க போனமா அப்போ. ஆமாமா, விட்டுருந்தா பூ வச்சு தாலி கட்டிட்டுலாம் வந்திருப்பீங்க. யாரு காரணம்? நீங்க தானே. பத்தாததுக்கு எப்படி சஞ்சய் உன்னையோட வேற யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது. நல்லா பாத்துக்கா. இனிமே இப்படி ஏதாவது பண்ணலாம் இல்ல, எனக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்குமா? ஆமா. இப்ப நம்ம அத்தம்மா வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கோம். பாட்டி மட்டும் வெத்தில கல் இருக்குல்ல, இப்படி எல்லாம் பேசிய வாய உடைச்சு வைக்கேனா? வந்துருமா அப்படியே. பிரியமா ஓய் என்ன? மாமா, பிரியாவை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல? எங்கேயும் போக மாட்டேன். ஆனா என்ன 2 பேருக்கும் 1 வீக் தான் லீவு. அதுக்கப்புறம் நீ காலேஜ் போனா நான் ஹாஸ்பிட்டல் போவேன். ஆமால, முன்னாடிலாம் அடிக்கடி வீட்டுக்கு வராம ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணுவீங்களா? அந்த மாதிரி எல்லாம் இனியும் பண்ணுவீங்களா? பிரியா வேலை அப்படிப்பட்ட வேலை இல்லடா. சோ வீட்டுக்கு வர முடியாத நாளும் இருக்கும். அப்பனா அந்த டைம்ல என்னையும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போயிருங்க. கூட்டு போய் அங்க நான் எங்கேயாவது ஒரு ஓரத்துல இருந்துருவேன்ல. சூப்பர். பாத்தியா, எந்த டாக்டரோட ஒய்ஃபும் இப்படி யோசிச்சிருக்க மாட்டாவேல. அப்ப நீங்க நைட்டு வராம எல்லாம் இருப்பீங்களா? எங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்காவேல. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வரதுக்கு ட்ரை பண்ணுவேன். வினிதா இருக்கிறதுனால பிரச்சனை இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் வர முடியாம ஆச்சுன்னா தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும்ல. புது வீடு வேற. அப்ப என் பிரியா குட்டிய அவங்க அத்தா அம்மா வீட்டுல கொண்டு விட்டுட்டு போவேன். சரியா? ஆனா நீங்க இல்லாமலாம் நான் இனிமே இருக்க மாட்டேன். டெய்லி வருவேன் பொண்டாட்டி. என்னைக்காவது ஒரு நாள் வர முடியாட்டா உன்னை அங்க கொண்டு விட்டுறலாம். அப்ப நமக்கு பாப்பா வரும்ல. அந்த டைம்ல நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வராம இருப்பீங்களா? எப்பப்பா எப்படி எல்லாம் யோசிக்க பத்தியா? இங்க பாரு, ஒரு வாரம் முடியறதுக்கு இன்னமும் 4 நாள் தான் இருக்கு. 4 நாள் முடிஞ்சதும் ஒழுங்கு மரியாதையே காலேஜ் போயிரு. ஒரு நாள் இனிமே எக்ஸ்ட்ரா லீவ் எடுக்கப்படாது. வீட்டுல கிடந்துட்டு அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காது. இதுல அடிச்சு விட்ட டயலாக் எல்லாம் இப்படி ஹார்ட்லயே குறை இருக்கவே எங்களுக்கு வேண்டாம். இனிமே அதையே சொல்லிட்டு இருங்க. என் செல்ல பொண்டாட்டி சிரிக்கலாம்ல. என்னமோ ஒண்ணு தெரியுமா? என்ன? நாளைக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் 3 நாளும் வீட்டுல நம்ம மட்டும்தான். ஏன்? அம்மாவும் அப்பாவும் ஏதோ கோயிலுக்கு போறாங்களாம். கோயிலுக்கா? அப்ப நம்மளும் போவோம். கல்யாணம் ஆகி 3 நாள் தானே ஆச்சு. வெளியெல்லாம் ரொம்ப கூட்டு போக மாட்டாங்க. எதுக்கு சடனா 3 நாள் தொடர்ந்து? சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்துலாம். அப்பவே அம்மாவும் அப்பாவும் போகாத கோயில் கிடையாது, போகாத ஹாஸ்பிட்டலும் கிடையாது. இப்பதான் எல்லாம் சரியாவி கல்யாணமா ஆயாச்சுல. அடியே, அப்ப கவலையில போயிட்டு இருந்தாவ. இப்பதான் எல்லாம் சரியாயிட்டலாம். இனிமே அப்படிதான் சந்தோஷத்துல போவாவ. நேத்துக்கே எங்க அம்மா என்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு? குட்டி சஞ்சனாக்கு தானே? ஒன் டைமா? ஆமா மாமா, அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? சஞ்சனா போனதுல இருந்தே நான் மட்டும் தானே வீட்டுல. அதுக்கு என்ன, சீக்கிரம் கையில கொடுத்துடலாம். பிரியா, எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. ஆனா எல்லா பொண்ணுங்களும் அந்த டைம்ல ரொம்ப பயந்துட்டு இருப்பாவேல. ஏன் உங்களுக்கு பயம் இருக்காதா? என் பக்கத்துல டாக்டர் இருக்காருல, பிறகு எதுக்கு பயப்படணும்? நல்லா பேச படிச்சுட்ட பத்தியா? சரி, இனிமே கீழே போமா. டைம் ஆகுதுல, அவங்க கூப்பிட்டதுக்கு முன்னாடி நம்மளே போயிருவோம். சரிம்மா. என்ன சைட் அடிக்கிறீங்க? கிளம்பலையா? டைம் ஆகுதுல. நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களையும் தள்ளிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குல்ல. தள்ளிட்டு போலாம், இப்படியே கூட்டு போயிருங்க. என்ன சொன்னாலும் மக்கு மண்டையில ஏறாதில்ல. என்னமா இப்படியே எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க? யார் உங்களை இங்க கூப்பிட்டது? இல்ல யார் உங்களை இங்க கூப்பிட்டதுன்னு? இந்த வழியா தானே நானும் போயிட்டு இருக்கேன். அதான் சேர்ந்தே போலான்னு பார்த்தேன். சரி, நீங்க போங்க, நான் என் பைக்ல வரலாம். அப்பனா ஒண்ணு பண்ணுவோம், என் ஸ்கூட்டி இங்க வச்சுட்டு உங்க பைக்ல நான் வரேன். பைக்லயா? என்னமா பேசி கூட முடிக்கல, அதுக்குள்ளாடி பைக்ல வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பேசி முடிக்கலாம். டபுள்ஸ் வச்சு ஓட்டிட மாட்டீங்களா? வாய் கொஞ்சம் ஓவர் அப்படிதானா? டபுள்ஸ் வச்சு உங்களுக்கு ஓட்ட தெரியாட்டாலும் பிரச்சனை இல்ல. நான் என் ஸ்கூட்டில உங்களை கூட்டு போறேன். விட போறதா ஐடியா இல்ல அப்படிதானே?
ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணலாமா? 3 நாள் ஆனதுக்கு பிறகுமே இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கே வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கோம். 1/4 மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டோமா? சரிதான். ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. மத்த 2 பேஷண்ட்ஸையும் முடிச்சிட்டு வந்து சேருவீங்க அப்படிதானே? ஆமா. ஏன் டாக்டர் இதே துணியோட தான் வர போறீங்களா? வெளியே போனீங்கன்னா 1/4 மணி நேரத்துல முடியும். இப்படியே இருந்தீங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. போறேன். போறேன். ஹாய், எல்லாரும் ரொம்ப கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. ஏன்னா 22, 23, 24, 25 மொத்தம் 4 நாள்ல ஒரு நாள் தான் வீடியோ போட்டிருக்கோம். நேற்றுக்கே எப்படியாவது வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ கூட உங்களுக்கு பிடிக்குமான்லாம் தெரியல. நேற்றுக்கே ரொம்ப உடம்பு சரியில்லையா, 2 பெயின் கில்லர் எடுத்துட்டு தான் எடிட் பண்ணிருக்கு. இனிமே கண்டிப்பா டெய்லி வீடியோ போடுறோம். தேங்க்யூ, பாய்.